ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சட்டுன்னு ஒரு பருப்பு பாயசம் பண்ணலாம். 1 கப் பைத்தம்பருப்பை மஞ்சப்பொடி போட்டு 3 சவுண்டு வேக வச்சுக்கோங்க. 1 கப்புக்கு 1 1/4 கப்பு வெல்லம், அதை நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. வெந்த பருப்பை நல்லா மசிச்சுக்கிட்டு அது கூட இந்த வெள்ளைப்பாகை எடுத்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா மிக்சியில் துருவி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் இந்த வேக வச்ச பைத்தம்பருப்பு அது கூட ஊற்றின வெள்ளைப்பாகு இதை நல்லா கரைச்சி கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காய் பூவை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து இதில் போடுங்க. உங்களுக்கு வேணால் தேங்காய் பாலாக கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி துருவின தேங்காய் பூவாக போடும்போது பைத்தம்பருப்பு, தேங்காய் பூ, வெல்லம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சம் ஏலக்காவை தட்டி போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு அரை டம்ளர் பாலையும் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் ஊற்றி முந்திரி பருப்பு, திராட்சை, பல்லு நறுக்கின தேங்காய் நெய்யில் தாளித்து போட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி.